மிகப்பெரிய ஒரு பண்ணையில, அந்த பண்ணையில குதிரை இருக்கின்றது, கழுதை இருக்கின்றது, பன்றி இருக்கிறது, நாய் இருக்கிறது, ஆடு மாடுகள் என்று அனைத்தும் இருக்கின்றது. இந்த விலங்குகள்லாம் இருக்கும்போது ஒன்றோடு ஒன்று அவ்வளவு மகிழ்ச்சியாக, ஏன்னா அந்த பண்ணையில் இருக்கக்கூடிய அந்த காப்பாளர் தான் பெத்த பிள்ளை மாதிரி இந்த விலங்குலாம் பார்த்துக்கணும். அவ்வளவு ஹாப்பியா அந்த அனிமல்ஸ்லாம் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு முறை கழுதையும் குதிரையும் தண்ணீர் குடிக்கிறதுக்காக போயிட்டு அந்த பாண்ட்ல தண்ணீர் குடிக்கும் பொழுது கழுதை குதிரையோட முகத்தை அதுல பார்த்துருக்கு. பார்க்கும்போது இந்த குதிரையோட காது எவ்வளவு அழகாக இருக்குது, ஆனா என் காது பாருங்க எப்படி இருக்கு, மேலோக்கி அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப சோகமா இருந்துச்சு. அப்ப அந்த நாய் அந்த பக்கம் வந்தது, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கு, இல்ல பாருங்க இந்த கழுதையோட இதெல்லாம் எப்படி இருக்கு. அப்ப நாய் கொஞ்சம் பாத்தியா, என்னோட காது கீழே தான் தொங்கிட்டு இருக்கு, எனக்கு எப்படி அழகா இருக்கு பாத்தியா, முடிஞ்சா நீ அது மாதிரி ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு நாய்க்கும். இதை பார்த்த கழுதை என்ன பண்ணுதுன்னா காதை கீழே இறக்கி இழுத்து வச்சு, என்னதான் வலிச்சாலும் சரியாது இழுத்து வச்சுக்கிட்டே அடைஞ்சிட்டு இருந்துச்சு. சோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஆடு சொல்லிச்சா, ஐயா இது நல்லாவே இல்லை, ஏன் காது பாரு எப்படி இருக்கு, இது மாதிரி நீ செய்ய. சரி கொஞ்ச நாளைக்கு அந்த ஆடோட காது மாதிரியே தன்னுடைய காதுகளை வைத்து, அதன் பிறகு ஒரு பன்றி சொல்லிச்சா, ஏன் காது எப்படி இருக்கு பாத்தியா, அந்த மாதிரி சொன்னா கழுதையோட காது பெருசு, அது பன்றி காது மாதிரி வைக்கும் போது அது கண்ணை மூடி மறைச்சு அது நடந்து போகும்போது கீழே இறங்கி நுழைந்துருச்சு. சரி இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது சோகம் தாங்க முடியல, எப்படி பார்த்தாலும் நான் அசிங்கமாக இருக்கிறேன்னு, என்னால அது போன்ற காதுகள் இது போன்ற காதுகள் இல்லையே அப்படின்னு அந்த கழுதை ரொம்ப வருத்தப்பட்டு இருந்துச்சு. அந்த கழுதை மேல ஒரு அழகான ஒரு பறவை உட்காந்துச்சு. பறவை கேட்டுச்சான், ஏன் கழுதை ரொம்ப சோகமா இருக்குத அப்படிங்கும் பொழுது அந்த கழுதை எல்லாத்தையும் சொல்லிச்சான், என்னன்னாலும் நடத்துச்சு. சொல்லிச்சான், நீ குதிரை கிடையாது, நீ ஆடு கிடையாது, நீ மாடு கிடையாது, நீ பன்றி கிடையாது, நீ கழுதை. கழுதை என்பது உனக்கு என்ன அமைக்கப்பட்டிருக்கிறதோ அது சார்ந்து இருக்க, அது சார்ந்து நீ கத்துக்கோ, அது சார்ந்து மகிழ்ச்சி அடைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். அந்த பண்ணையை பார்ப்பதற்கு ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் வந்திருக்காங்க. இந்த பொண்ணு அந்த குழந்தை அந்த கழுதையை பார்த்தோன்னா அவ்வளோ அழகா, அப்பா அந்த கழுதை ஒரு அழகா இருக்கு பார்த்துப்பா அப்படின்னு அது சொன்ன உடனே அந்த கழுதைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆஹா என்ன பார்த்து அழகா இருக்காங்கன்னு சொல்லி கொதிக்குதான். சோ நான் இங்க வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பெத்தவங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் இதுதான், கழுதையா மட்டும் நினைச்சிடாதீங்க. முதல்ல நம்மளோட பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்றதுக்கு நிறுத்துங்க. நம்முடைய பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கின்றதோ அதை கண்டறிய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்பது நம்முடைய டீச்சர்ஸுக்கும் இருக்கின்றது, நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கும் இருக்குது. போட்டு பொறுப்பு தான். அதை விட்டுட்டு அங்க பாரு எய்த விட்டு பையன் டாக்டர் ஆயிட்டான், பக்கத்து வீட்டு பையன் இன்ஜினியர் ஆயிட்டான், உன் அக்கா பாரு உன் அண்ணா பாரு என்று சொல்வதை காட்டிலும் அந்த குழந்தைங்க என்ன திறமை இருக்கின்றதோ அதை கண்டறிய வேண்டியது நம்ம மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக நம்ம